இவர்கள் உள்ளங்களில் வீசிய இந்த தென்றல் உங்கள் இல்லங்களில் வீச வாலிபர் தென்றல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு கூட பேச போகிற காரியத்தை நாம் கேட்போம். சில நாட்களுக்கு முன்பதாக வடக்கு இந்தியாவில் ஒரு இளம் தம்பதியின் குழந்தையை ஒரு குரூப் கிட்னாப் பண்ணிட்டாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த இந்த குழந்தைய அவங்க எப்படியோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணிவிட்டு அந்த பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை ரேன்சமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க மிரட்டி கொண்டே இருந்தாங்க. நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் உங்கள் குழந்தைய விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி கொண்டே இருந்தாங்க. இந்த பெற்றோருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க போலீஸிடம் போயிட்டு அவங்க எப்படியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த குழந்தைய எப்படியாவது ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸும் அவங்கள எப்படியோ ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரேன்சம் கேட்குற அந்த கிட்னாப்பர்ஸு இவங்களுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது அந்த ஃபோனை டேப் பண்ணி அவங்க பிடிக்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுத்தாங்க. கடைசியில் ஒரு 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிட்னாப்பர்ஸை பிடித்து விட்டார்கள். அந்த குழந்தையும் பத்திரமாக காப்பாற்றிட்டாங்க. இந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட அந்த போலீஸ் இந்த கிட்னாப்பிங் பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படி இந்த குழந்தைய கிட்னாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும் பொழுது, அந்த கிட்னாப்பர்ஸ் யார் என்று சொல்லி அவங்க விசாரிக்கும் பொழுது ஆச்சரியமாக சில காரியங்கள் வெளியே வந்தது. இந்த கிட்னாப்பர்ஸை இதுக்கு முன்னாடி இந்த பெற்றோருக்கு தெரியவே தெரியாது. நார்மலாக அந்த கிட்னாப்பிங் சுச்சுவேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னாப் பண்ணுறவங்க யூஸ்வலாக அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வேலை செஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லாட்டி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்படி தான் நார்மலாக கிட்னாப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சிருக்கணும், எந்த டைமுக்கு போவாங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அதை வச்சு தான் கிட்னாப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த போலீஸ்க்கும் அந்த பெற்றோருக்கும் என்ன பயங்கர ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இந்த கிட்னாப் பண்ண அந்த 2-3 பேரை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. யார் இவங்க, எப்படி இவங்களுக்கு இந்த குடும்பத்தை பற்றி தெரிந்தது, அந்த குழந்தைய பற்றி தெரிந்தது, அந்த குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கும்னு தெரிந்தது, அந்த குழந்தையோட அப்பா அம்மா பற்றி தெரிஞ்சிருக்கு, எப்படி என்று சொல்லி ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த குழந்தைய அவங்க கிட்னாப் பண்ணும் பொழுது அந்த கிட்னாப் பண்ண பீப்புள் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா பேரை சொல்லி அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு, அதனால உடனே உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, உங்கள் அம்மா தான் உன்னை எப்போதும் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, மதியமாக அவங்க கூப்பிட்டு போவாங்கல்ல, இன்றைக்கி அவங்களால வர முடியல, அவங்க என்ன அமிச்சாங்க என்று அம்மா பேரை சொல்லி அவங்க அப்பா எங்கே வேலை செய்கிறாரு, வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி அந்த குழந்தைய அவங்க கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த குடும்பத்தை பற்றி இத்தனை விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரியாக அந்த குழந்தையின் ஸ்கூல் முடிகிற டைம்லேருந்து எல்லாவற்றையும் கரெக்டாக எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இந்த குடும்பத்தோட சம்பந்தமே இல்லை, எப்படியுமே லிங்க் இல்லை. எவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தாலும் இவங்க குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற விஷயம் இந்த போலீஸ்க்கு தெரிய வந்தது. மேலும் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த போலீஸ்காரர்களுக்கு தெரிய வந்தது. அதாவது இந்த கிட்னாப்பர்ஸ் எப்படி இந்த ஃபேமிலியை செலக்ட் பண்ணாங்க, எப்படி இந்த ஆப்ரேஷன் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க என்று சொல்லி அவங்க கண்டுபிடித்தார்கள். இந்த கிட்னாப்பர்ஸ் ஒரு ஸ்பெஷலான அப்ரோச் வச்சுருந்தாங்க. இவர்கள் ஃபேஸ்புக் மூலமாக ஆப்ரேட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதாவது அவங்க என்டையர் ஆப்ரேஷன்ஸு ஃபேஸ்புக் மூலமாக நடந்து கொண்டிருந்தது. இவங்க பல கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டை ஃபேஸ்புக் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் இந்த குழந்தையோட தாயோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் எப்படியோ இவங்க வந்துட்டாங்க. இந்த குழந்தையோட அம்மா அவங்க ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன், எப்போதும் ஃபேஸ்புக்கில் அவங்க இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ்புக் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட அவங்களால இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த கேங்கோட மெயினான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஃபேஸ்புக்கில் எப்பொழுதுமே ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ப்ரொஃபைல் என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் அவங்க ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ப்ரொஃபைல் வரும்போது அந்த ப்ரொஃபைலில் ஃபுல்லாக போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுத்து எப்படி அவங்கள பற்றி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களோட என்டையர் ஆப்ரேஷன்ஸு இந்த ஃபேஸ்புக் மூலமாக நடத்தி கொண்டு இருந்தாங்க. எப்படியோ இந்த தாயோட அந்த குழந்தையோட தாயோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்த பிறகு அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் பாருங்கள், இந்த குழந்தையோட அம்மா நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, அவங்களுடைய குழந்தைய பற்றி எல்லாவற்றையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா ஃபோட்டோஸையும் போட்டுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து இவங்களுக்கு சில வைட்டலான இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. முக்கியமாக இவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த கேங்குக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா,
அவங்க எங்கே டின்னருக்கு போகிறாங்க, பேங்க்குக்கு போகிறது, எங்கே அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் போடும் பொழுது இவங்க டின்னருக்கு போகிற ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருந்தது. இவங்களோட கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸில் தெரிஞ்சுது. இவங்க போகிற பேங்க்ஸை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க புதுசாக ஒரு விலை உயர்ந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்கியிருக்காங்க, அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இந்த நெக்லஸ் இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் நெக்லஸை போட்டிருக்காங்க. இப்படி இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்கள பற்றி அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. அதுலேருந்து பல காரியங்களை க்ளூஸை இவங்க பிடித்து கொண்டார்கள். இவங்க பணக்காரங்க, நிறைய காசு இவங்க கிட்ட இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன் இந்த கேங்குக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ எப்படி இவங்களை கார்னர் பண்ணலான்னு சொல்லி இவங்க இந்த கேங் யோசிக்கும் பொழுது அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம், ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க குழந்தைய பற்றி அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே குழந்தை, ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை, அதனால ரொம்ப பாசமாக இருக்கும் அந்த குழந்தை மேலே. இப்படி நிறைய ஃபோட்டோஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இதில் இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த குழந்தை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஒரே குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தைய பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போ எப்படி அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணலான்னு இவங்க யோசிக்கும் பொழுது இவங்க குழந்தைய காலைல போய் ஸ்கூலில் விட்டேன், இப்போ ஈவினிங் போய் கூப்பிட்டு வந்தேன், இந்த டைம் கூப்பிட்டு வந்தேன், ஏன்னா அந்த விஷயங்களையும் அவங்க செக்இன் மூலமாக, செக்இன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஃபேஸ்புக்கில், அது மூலமாக இப்போ நான் குழந்தைய ஸ்கூலில் விட்டேன், நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன், ஸ்கூலில் இருக்கேன், இப்போ நான் கிளம்புறேன், இப்போ நான் திரும்பியும் நான் குழந்தைய போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க போகிற இடம் எல்லாமே அந்த செக்இன் ஆப்ஷனில் வரும். ப்ளஸ் இவங்களும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க குழந்தைய எப்போ ஸ்கூலில் விடுறாங்க, எப்போ கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆப்ஷனையும் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ குழந்தைய பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வந்துடுச்சு. குழந்தை எத்தனை மணிக்கு டியூஷனுக்கு போகுது, எங்கே டியூஷனுக்கு போகுது, என்ன கிளாஸுக்கு போகுது, எங்கே டான்ஸ் கிளாஸுக்கு போகுது, எல்லாவற்றையும் இவங்க அந்த ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தனால இவங்களுக்கு கிளியராக எந்த இடத்துல அந்த குழந்தை டியூஷனுக்கு, டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறது என்று சொல்லி இன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை வைத்து அவங்க கிளீனாக ஒரு ஃபுல் ப்ரூஃப் பிளானை ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பிளான் படி அவங்க அப்பா அம்மா அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, கடைசியாக எங்கெல்லாம் போனாங்க வந்தாங்க, என்ன ஃபங்க்ஷன்லாம் நடந்தது, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட இருந்தது. கரெக்டாக அந்த குழந்தையோடைய அந்த டியூஷன் கிளாஸில் போயிட்டு அந்த குழந்தைக்கு அப்பா அந்த மாதிரி அட்மிட் ஆகிட்டார் என்று சொல்லி கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அந்த குழந்தையை ஏமாற்றி இவங்க அழகாக கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காரியத்திலேருந்து அந்த ஃபேமிலி பயங்கர ஒரு ஷாக்கிங் ஒரு ரெவலேஷன் அவங்களுக்கு கிடச்சிது. நிறைய பேருக்கு இது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான காரியமாக இருந்தது. இந்த ஃபேமிலிக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாத யாரோ சிலர் ஒரு கிளியராக பிளான் பண்ணி ஃபேஸ்புக் மூலமாக ஆப்ரேட் பண்ணுற ஒரு கேங்கு இவங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் அந்த ஃபேஸ்புக்கிலேருந்து தெரிந்து கொண்டு அந்த குழந்தையும் ஏமாற்றி க்ளீனாக அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தரோட கிருபையினால் அந்த குழந்தைய அந்த போலீஸ்காரங்க அவங்களோட எஃபிஷியன்சினால் அவங்க காப்பாற்றி விட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பல விதமான காரியங்கள் இன்றைக்கு இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறது, அதனால இது வெளியே வந்திருக்கிறது. இதே போல் எத்தனையோ குழந்தைகள் இன்றும் காப்பாற்றப்படப்படாமல் மாட்டிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை குறித்து உங்களோட பேச நான் ஆசைப்படுகிறேன். உலகத்தின் ஆழத்திலிருந்து மிகவும் பாரமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. அதை உங்களிடத்தில் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த கிட்னாப்பிங் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஃபேஸ்புக் தான். அந்த ஃபேஸ்புக்கில் எப்படி பல்வேறு காரியங்களை இவங்க தெரிந்து கொண்டு அதை வைத்து எப்படி இந்த கிட்னாப்பை எக்ஸிக்யூட் பண்ணாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. எல்லா வாலிப பிள்ளைகளும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவங்க இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக ஆயிடுச்சு. இதோ வாலிப பிள்ளைங்கன்னு கிடையாது, எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் எனக்கு கூட இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டூலாக இருக்கிறது. இதன் மூலமாக பல்வேறு காரியங்களை என்னால் செய்ய முடிகிறது. பல்வேறு விஷயங்களுக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஒரு நாள் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் ஒர்க் ஆகலைன்னா எனக்கு பல விஷயங்கள் தடையானது போல இருக்கும். ஆம், நம்ம எல்லாருக்கும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான்.
இந்த ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு பல்வேறு காரியங்களை நாம் தெரியாமல் செய்து விடுகிறோம். அது தவறு, அது செய்யக்கூடாது, இதனால் பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் என்பதை அறிந்து கொள்ளாமல் நாம் பல்வேறு காரியங்களை செய்கிறோம். இன்னைக்கு நம்மளோட மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் தான் இருக்குது, சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. மேக்ஸிமம் டைம் நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் நாலேஜ் நம்மளுக்கு சோஷியல் மீடியா மூலமாக வருகிறது. மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் இந்த சோஷியல் மீடியா மூலமாக நடக்கிறது. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது கர்த்தரின் பார்வையில் எது சரியான அப்ரோச் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த சில காரியங்களை உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். இது அந்த குழந்தையோட தாய் பாருங்க, அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஃபேஸ்புக்கில் இருக்கிறது தவறு கிடையாது, ஆனால் அவர்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு ஆக்ஷனையும் அவங்க அந்த ஃபேஸ்புக்கில் ரெக்கார்ட் பண்ண தான் அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருந்தது. ஒவ்வொரு ஆக்ஷனையும் அவங்க அந்த ஃபேஸ்புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கே சாப்பிட்றாங்க, எங்கே பேங்க் போகிறாங்க, என்ன வாங்கினாங்க, குழந்தைய பற்றி எல்லா விஷயத்தையும், எப்போ எத்தனை மணிக்கு ஸ்கூல், எத்தனை மணிக்கு டியூஷன், டான்ஸ் கிளாஸ்னு எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுதான் ப்ராப்ளமாக மாறிவிட்டது. ஒரு விஷயம், நம்ம எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாவற்றையும் நம்ம பார்த்து பயந்து செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் எதிலெல்லாம் நம் கவனமாக இருக்க முடியுமோ அதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், எது சரி எது தவறு, எது தான் நான் பெஞ்ச் மார்க்காக வைத்து கொள்ளணும், அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் போகிறதே தப்பா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதே தப்பா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். எது கரெக்ட் என்று நான் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? எல்லாவற்றையும் நான் கிரிட்டிக்கலாக பார்த்து தான் ஆக வேண்டுமா, அப்படின்னா நான் இதை செய்யவே கூடாதா என்று சொல்லி உங்களுக்கு பல டவுட்ஸ் இருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் எடுத்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இந்த வசனம் தான் நம்மளுக்கு பெஞ்ச் மார்க்காக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் பொழுது, சோஷியல் மீடியா நம்ம என்டையர் லைஃப்பை எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த சோஷியல் மீடியா மூலமாக ஒவ்வொரு செகண்டையும், நம்ம லைஃபோட ஒவ்வொரு செகண்டையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றத இந்த என்டையர் வேர்ல்டுக்கு நம்ம இம்மிடியேட்டாக ஒரு செகண்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு தெரிவிக்க முடியும். அப்படிப்பட்ட காலத்தின் சூழ்நிலையில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை ஒரு பெஞ்ச்மார்க்காக நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நேர்த்தியாக செய்யலாம். குறிப்பாக இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நாம் ஜெபித்து விட்டு செய்யலாம். இந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்க வாசிப்பீங்களா? ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. ஆமென். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து நாம் தேவன் ராஜரீகம் செய்கிறார் என்பதை எல்லோரிடத்தும் சொல்வதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. நாம் சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும், நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். இதுதான் தேவன் ஆசைப்படுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆம், நம் கர்த்தர் இந்த பூமியில் நம்மை உருவாக்கினது எதற்கு? கர்த்தரின் ஊழியத்தை செய்வதற்கு, கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்ம இந்த பூமியில் உருவாக்கி இருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும், நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அழகாய் வசனம் சொல்லுகிறது. நற்காரியங்களை அறிவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இதுதான் நமக்கு பெஞ்ச் மார்க்காக இருக்க வேண்டும். இந்த டெக்னாலஜி எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் உருவாக்கப்பட்டது. நான் இதை ரொம்ப அதிகமாக நம்புகிறேன். அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய நாம மகிமை பட நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இந்த டெக்னாலஜி எப்படி உருவானது? இந்த ஃபேஸ்புக், இந்த ட்விட்டர், இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் எப்படி உருவாகினது? கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் உருவாகினது. கர்த்தரின் படைப்பாய் இருக்கிறது. அதில் நாம் தான் கண்ட்ரோல் எடுத்து அதை கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது
நம்ம ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் அடுத்த முறை நாம் அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் போஸ்ட் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை நம்ம பேஸ் வசனமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது போஸ்ட் பண்ணுகிற விஷயம் சமாதானத்தை கூறுகிற விஷயமா இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செக் பண்ணணும். இன்றைக்கு பாருங்கள், இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் அதிகமாக சர்க்குலேட் பண்ணப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? யாரையாவது கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வருகிற இந்த மீம்ஸ், ட்ரோல்ஸ் என்று சொல்லுகிற காரியங்கள் தான். யாரையாவது கிண்டல் செய்கிற இந்த ஃபோட்டோஷாப், அவங்களுக்கு ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா நாலேஜ் இருக்கவங்க, அந்த டேலண்ட் இருக்கவங்க அதை எதுக்கு திரும்ப பயன்படுத்துகிறாங்க? ஏதாவது ஒரு நடிகரை பற்றி கிண்டல் பண்ணுவதோ, யாரையாவது ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி கிண்டல் பண்ணுறதோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை கிண்டல் பண்ணுறதோ, இப்படி அவங்க கிரியேட்டிவ் டேலண்ட்டை என்ன பண்ணுறாங்க, இப்படி அவங்க ஃபோட்டோஷாப்பில், கோரல் ட்ராவில் ஏதாவது ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஏதாவது கார்ட்டூன் போட்டு, டைலாக்ஸ் போட்டு யாரையா கிண்டல் பண்ணுற ஒரு விஷயத்தை உருவாக்கி விடுகிறார்கள். அந்த விஷயத்தை அவங்க சர்க்குலேட் பண்ணுறாங்க. இது அப்படியே பரவுது. எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வீடியோ எடிட் பண்ணிடுறாங்க. யாரையா கிண்டல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறாங்க. ஊழியக்காரங்களை கிண்டல் பண்ணி வீடியோலாம் எடிட் பண்ணுறாங்க. இதை வர நம்ம ஆளுங்களே நிறைய பேர் எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுறாங்க. இப்படி மற்றவர்களை கிண்டல் பண்ணி கேலி செய்து அதை வைத்து இரண்டு நடிகர்களுடைய குரூப் அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். இப்படி சமாதானம் இல்லாத காரியங்களை உண்டு பண்ணுகிற போஸ்டை நம்ம பண்ணவே கூடாது. எந்த ஒரு காரியத்தினால, நம்ம பண்ணுகிற போஸ்ட்னால, நம்ம எழுதுகிற அந்த பிளாக், நம்ம போடுகிற போட்டோனால சமாதானத்திற்கு எங்கேயாவது அந்த இடத்தில் சமாதானம் இல்லாத ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலை வந்தால் அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம் சமாதானத்தை கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு போஸ்டும் அது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியமாய் தான் இருக்க வேண்டும். சமாதானத்தை கெடுக்கிற காரியமாய் இருக்கவே கூடாது. இதை நீங்க ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணுங்க. தயவு செய்து மற்றவங்களை கிண்டல் பண்ணுகிற சண்டை, ரெண்டு குரூப்புக்கு நடுவில் சண்டை உண்டு பண்ணுகிற காரியங்களை தயவு செய்து போஸ்ட் பண்ணாதீங்க. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை மட்டும் போஸ்ட் பண்ண வேண்டும். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எத்தனையோ நேரத்தில் நம் பல்வேறு தேவையில்லாத காரியங்களை போஸ்ட் பண்றோம். நம்ம இங்க போனோம், அங்க வந்தோம், அங்க போனோம், ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்ட் பண்றோம். சில நேரங்களில் இது ஓகே என்று சொல்லலாம். ஏனால் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணும் பொழுது, ஒரு இடத்துக்கு சாப்பிட போகும் பொழுது, அவங்க படித்த ஸ்கூலுக்கே திரும்பி போகும்போது அங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து போட்டோ எடுத்து நாங்கள் எல்லாரும் திரும்பி மீட் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஓல்ட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி சில போட்டோஸ் போடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே. அதனால இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள், ரொம்ப சந்தோஷத்தின் காரியங்கள், ரொம்ப ரேரான ஒகேஷன்ஸ், இதை நம்ம பிக்சரா போஸ்ட் பண்றது ஓகே. ஆனால் நிறைய நேரத்தில் எல்லா விஷயத்தையும் எங்க போனேன், எப்போ எந்திரிச்சேன், எப்போ வந்தேன், இங்க போனேன், அங்க வந்தேன் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தவறான ஒரு காரியமா இருக்கிறது. அப்படி நாம் என்ன செய்தோம் என்று எல்லா காரியத்தையும் சொல்லுவது, நம் வாழ்க்கையில் நடந்த சோகம், நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான ஸ்டேட்டஸா போட்டிருப்பாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் சிம்பிளை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப டிப்ரெஷன் வரும். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க, எப்படி மற்றவங்க அவங்களை ஏமாத்திட்டாங்க என்று சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம போடவே கூடாது. நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மட்டுமே நாம் சொல்ல வேண்டும். கர்த்தரின் மகிமையை சொல்லுகிறவர்களாக, அவருடைய வசனங்களை, அவருடைய கர்த்தர் செய்த சாட்சிகளை, இதை நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். குறிப்பாக ரட்சிப்பை குறித்து நாம் பேச வேண்டும். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எல்லாருக்கும் நாம் சொல்ல வேண்டும். நம்மளுடைய பர்சனல் திங்ஸ் நம்ம போடுறோம், சரி, நம்ம பர்சனல் திங்ஸ் இதில் ஷேர் பண்ணுறோம். ஒரு 30% நம்ம பர்சனல் திங்ஸ், நம்மளுடைய சக்ஸஸஸ், நம்மளுடைய ஜாய், அப்படிலாம் நம்ம சில காரியங்களை, சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், சில இம்பார்ட்டன்ட் நாலேஜ் ஷேரிங் காரியங்கள், நியூஸ் ஐட்டம்ஸ், இப்படி சில விஷயங்களை போடுறோம். ஓகே, அது வெறும் 30% தான் இருக்க வேண்டும். 70% ஆஃப் த டைம் ரட்சிப்பின் காரியங்களை, இயேசு கிறிஸ்துவை பற்றி, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை பற்றி, சுவிசேஷத்தின் காரியங்களை பற்றி நாம் அதெல்லாம் போஸ்ட் பண்ண வேண்டும். நல்லா கவனிங்க, அந்த என்டையர் டைம்ல 30% ஆஃப் த டைம் நம்ம பர்சனல் விஷயங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு, நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு, நியூஸ் ஐட்டம் ஷேர் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா 70% ஆஃப் த டைம் நம்ம
கர்த்தரின் அவரை குறித்து சுவிசேஷத்தின் ஊழியத்தின் காரியங்களை ஷேர் பண்ண வேண்டும். இதுதான் சரியான பெஞ்ச் மார்க்காக இருக்கிறது. சோஷியல் மீடியாவை இப்படி நாம் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இது என்னுடைய லைஃப்ல நான் தெரிந்து கொண்ட காரியத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, இதுதான் எக்ஸாக்டா பெஞ்ச் மார்க் கிடையாது, இது மட்டும்தான் பெஞ்ச் மார்க் கிடையாது. நாம் இந்த வசனத்தை ஒரு பெஞ்ச் மார்க்காக வைத்து கொண்டு, இந்த வசனத்தை பிடித்து கொண்டு, இந்த ஏசாயா 52:7 வசனத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு நாம் என்ன பண்ண வேண்டும் என்று தெரியுமா? நம்ம ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் அந்த சோஷியல் மீடியாக்குள்ள போகும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரே, இதில் நான் சரியான காரியங்களை நான் போஸ்ட் பண்ண வேண்டும், நாம மகிமைக்கு மட்டும் நான் பயன்படுத்த வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை கைட் பண்ணுகிறார். மற்ற உலகத்தின் காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? சோஷியல் மீடியாவில் நம்ம ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சில மணித்துளிகள் நான் இதில் செலவிடும் பொழுது, கர்த்தரை நீ என்ன சொல்லுகிறோ அதை மட்டும் நான் செய்ய வேண்டும். ஆவியானவர் என்னை கைட் பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி நம்ம ஆலோசனை கேட்டு அதில் நாம் போகும் பொழுது கர்த்தர் சரியான காரியங்களை செய்யும்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம என்ன சாட் பண்றோம், யார் கூட சாட் பண்றோம், என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்கோம், என்ன டிபி பிக்சர் வச்சிருக்கோம், என்ன ஸ்டேட்டஸ் போடுறோம் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு சரியான ஆலோசனையை கொடுக்கிறார். இப்படியாக தேவனிடத்தில் கேட்டு இந்த வசனத்தை பெஞ்ச் மார்க்காக வைத்து நாம் ஒவ்வொரு முறையும் இதில் நாம் போகும் பொழுது, இதை யூஸ் பண்ணும் பொழுது அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க. நான் கண்களை மூடி ஜெபிப்போமா? எனக்கு அன்பான இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த உலகத்தில் இன்றைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டூலாக இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவை நாங்கள் சரியான முறையில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி ராஜா. இந்த ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தில் படைக்கிறேன் ஆண்டவரே. இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணும் போது ரெஸ்பான்சிபிளாக இவர்கள் யூஸ் பண்ண நீர் உதவி செய்வதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை கிண்டல் செய்வதற்கு, ஆண்டவரே மற்றவர்களிடத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கு, தவறான காரியங்களை பேசுவதற்கு ஆண்டவரே இதை யூஸ் பண்ணாமல் ராஜா, ஆண்டவரே ராஜா சமாதானத்தை கூற ராஜா, அப்பா நற்காரியங்களை ஆண்டவரை சுவிசேஷமாய் அறிவிக்க ராஜா, அப்பா உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரை பிரசித்திப்படுத்த ஆண்டவரே, அப்பா ராஜா ராஜரீகம் இந்த பூமியில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராஜா ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவரே, நாங்கள் இதை பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வாதம் ஆண்டவரே, பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு சாட்சியாக இருக்க ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இந்த சோஷியல் மீடியாவில் நாம் ஒரு பெரிய கர்த்தருக்காக ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. For your prayer request and counseling, you may write to Max Premson, God's Army Ministries, New Number 63, Vadamalai Street, Pershavakkam, Chennai 600007.